இப்போ இந்த சைடில் இருக்க நாட்டையும் இந்த சைடில் இருக்க நாட்டையும் எடுத்து இந்த 2 நாட் இருக்கு இல்லையா, மேலே கீழேயும் இந்த பக்கம் இருக்க நாட் எடுத்து ஒரு நாட் போட்டு போகிறோம். இது நம்ம கழுத்து பகுதி போட்டுட்ருக்கோம். இப்போ கார்னர் திருப்பியாச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம செகண்டாக உள்ள நாட் எடுத்து ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். நல்லா இழுத்து வச்சு கிட்ட வச்சு ஒரு நாட் போட்டுக்கோங்க. செகண்டாக உள்ள ஒயரை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டாச்சு. செகண்டாக உள்ள ஒயரை ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு நாட் எடுத்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நாட்டில் உள்ள ஒயரில் கிராஸ் நாட் போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த சைடு வருது பாருங்கள், இந்த 2 ஒயர்ஸையும் எடுத்து ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு இங்கே சைடில் இந்த மாதிரி ஷேப்பில் வரும். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இந்த மாதிரி வரும். அடுத்தது இந்த பக்கம் திருப்பி அதே மாதிரி அடுத்தது இந்த ஒயர் இந்த பாருங்க, இந்த சைட்லேயும் நமக்கு வந்திருக்கு, இந்த சைட்லேயும் நமக்கு இந்த மாதிரி 6 நாட்டை ஒன்றா ஜாயின் ஆகி வரும். வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் நாட் போட போகிறோம். இருக்க ஒயர்ஸ் எடுத்து அப்படியே சுற்றி சுற்றி போட்டுட்டே வருவோம். மேலே ஒரு 4 டைமண்ட் வர வரைக்கும் போட்டுட்டே வருவோம். நம்ம இது நாட்ஸ் நான் போடுறது உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது, அதனால தான் நான் காட்டல. நம்ம சுற்றி சுற்றி கிராஸாக இருக்க ஒயர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நாட்ஸ் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு மேலே 4 டைமண்ட் வரா மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி சுற்றி சுற்றி போடணும். நானும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ நம்ம தலை தான் போடுறோம், கழுத்து போட்டுட்ருக்கோம். இதை சுற்றி நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கீழே 1 2 3 4 நம்ம வந்துட்டு ஃபோர் லைன்ஸ் போட்டிருக்கோம். 4 டைமண்ட்ஸ் வரா மாதிரி போட்டிருக்கோம் கீழே. அதுக்கப்புறம் அதே மாதிரி கேமலோட பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 டைமண்ட்ஸ் வரா மாதிரி போட்டிருக்கோம். பேக் சைடில் 5 டைமண்ட் வரா மாதிரியும், ஃப்ரண்ட் சைடில் 4 டைமண்ட்ஸ் வரா மாதிரியும், 5th டைமண்ட் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகாமல் அப்படியே நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி போடணுன்ட்டு. இப்போ இது 5th டைமண்டா, இது வந்துட்டு இங்கே மேலே ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு வந்துட்டு 5th டைமண்ட் கம்ப்ளீட் ஆயிரும். ஆனால் இப்போ பாருங்கள், 5th டைமண்டில் இந்த 2 சைடில் வருது பாருங்கள், இந்த 2 ஒயர்ஸையும் எடுத்து ஒரு நாட்டும், அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க 2 ஒயர்ஸ் எடுத்து ஒவ்வொரு நாட்டும் போட போகிறோம். இப்போ பாருங்கள், போட்டாச்சா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கீழே இருக்கும், கீழே இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகும். நம்ம அந்த நாட் போட்ட உடனே இந்த 2 ஒயர்ஸ் கிராஸ் ஆகும். அப்போ நம்ம அந்த ஒயரையும் எடுத்து நாட் போட்டு போகிறோம். நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ அப்படியே திருப்பிட்டு இங்கே பாருங்கள், 5th நம்ம வந்துட்டு முதுகில் போட்டோம் இல்லையா 5th டைமண்ட், அந்த 5th டைமண்டில் இந்த மாதிரி 2 ஒயர்ஸ் இருக்கும். அந்த 2 ஒயர்ஸையும் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு திருப்பி இதே மாதிரி நாட் போட்டுப்போம். போட்டாச்சா? போட்டுட்டு இது 2ம் கிராஸ் ஆகுதா, இதுக்கு ஒரு நாட் போட்டுரும். இப்போ வந்துட்டு தலை வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தா மாதிரி வரும். இப்போ இந்த சைடில் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த சைடில் இந்த மாதிரி 2 நாட் இருக்கும். அதில் வர ஒயர்ஸை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த சைடு திருப்பி இந்த மாதிரி வந்திருக்கும். நமக்கு சைடில் இந்த சைடில் இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நமக்கு கிராஸ் ஆகிற இடத்துலலாம் எடுத்து 2 நாட் போட போகிறோம்.
சைடில் போட்டாச்சு. அதே மாதிரி மேலே மாதிரி இந்த சைடு நம்ம இந்த கழுத்து பகுதியில் சுற்றி சுற்றி போட்டு வந்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு திரும்பி இருக்கு தெரியுதா? இப்போ பாருங்க, நமக்கு மேலே தலையில் வந்துட்டு 1 2 2 டைமண்ட் வரணும். அதே மாதிரி சைடில் 1 வரணும். இந்த மாதிரி நமக்கு ஹாலோன் ஷேப்பில் வந்துட்டு சைடில் 1 வரணும். அதுக்கப்புறம் நமக்கு லெஃப்ட் சைட்லேயும் இதே மாதிரி ஹாலோன் ஷேப் வந்து சைடில் ஒரு டைமண்ட் வரணும். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், கீழே இதே மாதிரி ஹாலோன் ஷேப்பில் வந்துட்டு மேலே ஒரே ஒரு டைமண்ட் வரணும். தலை மேலே வந்து நமக்கு 2 டைமண்ட் வரணும், கீழே நமக்கு ஒரு டைமண்ட் வரணும், சைடில் 1 இந்த சைடில் 1. ஓகேவா? இப்போ வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. முடிச்சிட்ட பிறகு இப்போ நம்ம உள்ளே சொருகி விட போகிறோம். சொருகி விடுறது எப்படின்னா, நம்ம கிராஸ் ஷேப்பில் வருது பாருங்கள், அதை எடுத்து அப்படியே சொருகி விட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த ஒயர் இங்கே போதா, இந்த சைடில் விட்டு சொருகிடும். அதுக்கப்புறம் இங்கே கீழே இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும், கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளே சொருகி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நான் வாய் பகுதியில் ஃபுல்லாக சொருகி விட்டு நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஃபுல்லாக சொருகிட்டேன், கட் பண்ணியாக வச்சுட்டேன். இப்போ அதுக்கப்புறம் நம்ம முதுகு பாட்டுக்கு வர போகிறோம். முதுகு பாட்டுக்கு வந்தோன்னா, இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு டியூப் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்துட்டு டியூப் எப்படி கட் பண்ணோன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மேலே இருக்க ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க பார்ட்டில் நம்ம வந்துட்டு இந்த டியூப் வந்துட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுதான் டியூப் வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு இந்த அளவில் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா டியூப்ஸையும். பாருங்கள், ஸ்கேலில்
1 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க ஒயர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக ஒரு ஒயராக எடுத்து அதில் இந்த டியூப்பை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஒயர்ஸ்லேயும் இந்த டியூப்பை வந்து நாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஒயராக எடுத்து எல்லா ஒயர்ஸ்லேயும் நான் இப்போ டியூப்பை இன்சர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதை மாதிரி டியூப் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு எல்லாத்துலேயும் டியூப் வந்து இன்சர்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம கேமலோட பேக் சைடு எடுத்துக்கிறோம். பேக் சைடில் எத்தனை டைமண்ட் இருக்குது பாருங்கள், 1 2 3. இப்போ 3 டைமண்ட் இருக்கா. இந்த மேலே இருக்க டைமண்டில் ஃபஸ்ட்டு நாட் இருக்கு பாருங்கள், அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு இந்த சைடில் 2 இருக்குது பாருங்கள், அதை எடுத்து இந்த டியூபெல்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்கோமா, இன்சர்ட் பண்ணியிருக்க இடத்துல நம்ம வந்துட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். அந்த ஒரே ஒரு ஒயர் எடுத்து ஃபுல்லாக நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஒரு ஒயர் எடுத்து நமக்கு லெஃப்ட் சைடில் வருதா, இந்த ஒரு ஒயர் எடுத்து நீங்கள் பேசிக் நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம டியூப் ஜாயின் பண்ணி வச்சுருந்த எல்லா ஒயர்ஸ்க்கும் அந்த சிங்கிள் ஒயர் வச்சு நம்ம வந்துட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக போடுங்க. இப்போ லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி போடணும். இந்த சைடு வருது பாருங்கள், இந்த ஒயர் வச்சு ஃபுல்லாக நம்ம வந்துட்டு பேசிக் நாட் போடணும். அந்த டியூப்லாம் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் மேலே இருக்க நாட்டில் உள்ள ஒயரை போடக்கூடாது, அதை அப்படியே விட்டுருங்க. கீழே இருக்க நாட்டில் வர ஒயர் மட்டும்தான் எடுத்து நம்ம வந்து போடணும். இந்த சைடில் வருது பாருங்கள், நமக்கு 3rd டைமண்டில் இந்த சைடில் வர ஒயர்ஸை எடுத்து இந்த நாட்டில் வர ஒயர் எடுத்து இந்த பக்கம் ஃபுல்லாகவும் இந்த ஒயர் எடுத்து இந்த பக்கம் ஃபுல்லாகவும் போடணும். இப்போ நான் போட்டுட்டு காமிக்கிறேன்,